இதே மக்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சேர்ந்து வாழ்ந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு என்ன வேலை? அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு இங்கே நேரம் இல்லை. உடனே திரிசா கூட ஜாயின் பண்ணுறதும், மேடம் டைவர்ஸ் இது பண்ணுறதும் கொஞ்சம் கெத்தாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஒரு கவுன்சிலர் தெரியுனாலே ஒரு ஏரியா என்ன பண்ணி எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் கெத்தாக போயிடலாம். இப்போ என் புருஷ சிஎம் அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? அவர் ஒன்றுமே பண்ணலன்னா இத்தனை நாளாக இவங்க 5 வருஷமா இருந்தாங்க. அவங்களும் தான் எதுவுமே பண்ணல. அவர் இப்போ தான் 5 மாதம் கூட ஆகலை. இப்போ தான் அவர் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் விஜய்லாம் ஒன்றும் வரமாட்டார், ஒரு பகுதி கூட வரமாட்டார். நானே நிறைய கலாய்ச்சிருக்கேன். நானே அவருக்கு ஓட்டு தான் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ ஒரு மனுஷனை நம்ம ஒரு பப்ளிக்கை புரிஞ்சுக்கிறப்போ அவரோட மனைவி புரிஞ்சிக்கூடாதுன்னு. குடும்பம் ஒன்றா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அது ஐபிஎன் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழ்நிலையில் நம்ம முதலோட மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்திய சூழ்நிலையில் விவாகரத்தை திடீர்னு வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது என்ன நோக்கத்தோட வாங்கியிருக்காங்க? இதில் அரசியல் பின்னணி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முதலோட மனைவி சங்கீதா அவங்க டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அது ஏரிங் வருவோ அது வாபஸ் வாங்கிட்டாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன நோக்கம்னா, தஞ்சாவூரில் வந்து இந்த விவசாயத்துக்காக போராடினாங்க. அப்போ பேசும்போது திரிஷா பற்றி வந்து கீழே இருக்கிற தொண்டர் வந்து கத்தும் போது நான் தண்ணி எங்கே வேணும் அவங்க சொன்னோமோ அவர் உதவி சொன்னாங்க. அப்புறம் நான் தண்ணி சொல்ல காவேரி சொன்னு சொல்லிட்டு அவர் அதை டேவிட் பண்ணார். அப்போ அதனால் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்து வெளியே வந்து சொன்னாக்க எனக்கு ஒரு தங்கை இருக்கிறா, எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அப்படியும் அவர் பேசினார். அப்போ விஜய் சாருக்கு தான் வந்து மனைவி இல்லை, மகளும் பக்கத்தில் இல்லை, அந்த ஒரு உணர்ந்துருக்கலாம். நம்ம வீட்டுக்கு அசிங்கமாக இருக்கிறாரு. அதனால இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 15 வருஷம் உடனே வாழ்ந்துருப்போம். இந்த வாழ்க்கை வீணா ஒரு கேள்விக்குறி ஆகிக்கூடாது. அதனால நம்ம போய் வாபஸ் வாங்கிக்கலாம். இதுதான் உண்மையாக இருக்கு. இதை வந்து ஒரு குடும்பம் பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் மக்கள் பப்ளிக்கை வந்து அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவி, 2 குழந்தை பெற்றவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கலாம். ஏன் அவங்க இப்போ அவங்க மனசுன்னு அவங்களோட ஹஸ்பண்டை புரிஞ்சிக்கூடாது? அந்த கருத்தில் அவங்க டைவர்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இதே மக்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சேர்ந்து வாழ்ந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு என்ன வேலை? அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு இங்கே நேரம் இல்லை. உடனே திரிசா கூட ஜாயின் பண்ணுறதும், மேடம் டைவர்ஸ் இது பண்ணுறதும், அதை பற்றியே யூடியூப்பில் வந்து நேகுது, நியூஸில் வந்து நேகுது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் மக்களுங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க. அவங்க லைஃப்பை அவங்க வாழ ஆரம்பித்தா போதும், அவங்கள சேர்ந்துலையா போதும். என்ன ஒரு நல்ல தோழியாக இருக்க மாட்டாங்களா? திரிசா நல்ல தோழியாக இருக்க மாட்டாங்களா? நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, ஒன்றா இணைஞ்சு உட்காந்து பேசியிருப்பாங்க. அந்த நட்பில் கூட வாழலாம்ல. ஏன் இப்படி தான் பேசணுமா? இப்படி பேசக்கூடாதா? இன்னொருத்தரை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது? எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இதை எதுவுமே எதிர்பார்த்தது தான். அவர் முன்ன சிஎம் இல்லை, இப்போ சிஎம் ஆகிட்டாரு. அதனால் வாங்கியிருக்கலான்றது என்னோட கருத்து. டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அப்போ ஏன் அவங்களுக்கு அது தெரியல? ஓகேங்களா? இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு 3 மாதம் இருக்குமா, அதுக்குள்ளேயும் உடனே வாபஸ் வாங்குறாங்க. அதுதான் என்னோட கருத்து. என்னன்னா, எனக்கு அவங்க நல்ல விஷயம், ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ அவர் சிஎம் ஆகிட்டாரு, எல்லாரும் மக்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்றனால அவரு சரி இனிமேல் நம்ம அவங்க கூட வாழ்வோம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. நோக்கம்னு சொல்கிறத விட ஒரு ஃபேமிலி வந்து திருப்பி ஜாயின் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இது ரொம்ப ஹாப்பி தான். இது வந்து ஏன்னா அடுத்தவங்களுக்கு வந்து தேவையில்லாத வதந்திகளும் மற்றதும் தேவையில்லாத ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஃபேமிலி இதாகிறது இப்போது திருப்பி 2 பேரும் இணையிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இது அரசியலும் இருக்கலாம், மேபி இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு அவ்வளோ இது அதை பற்றி தெரியாது. பட் என்னென்னா, ஒரு சிஎம்மோட ஆஸ் அ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு இருந்தாலும் ஒரு பெருமையாக இருக்கும்ல. மேபி சிஎம் ஒய்ஃப்னும்போது அது பெருமையாக இருக்கிறதுக்காக கூட அவங்க வேணான்னு இருக்கலாம். பட் அவர் ஜெயிப்பாரா தோப்பாருன்னு ஒரு இதில் இருந்தாங்க. தோத்திருந்தாருன்னா மேபி மாறி இருக்கலாமோ என்னமோ. யாரும் கமெண்ட்டில் வந்தால் அடிச்சிடாதீங்க. நான் என்னோட இது தனிப்பட்ட விருப்பத்தை சொல்கிறேன், சரிங்களா? இன்கேஸ் சிஎம் ஆகாமல் இருந்திருந்தால் அது மேபி அடுத்த ஸ்டெப்பை கூட போயிருக்கலாம். சிஎம் ஆகிட்டாரு, இதுக்கப்புறம் அது பெருமையாக இருக்கும்ல சிஎம் ஒய்ஃப்ண்டு. ஸோ அதனால் கூட அவங்க விட்டுருக்கலாம். அது வந்து அவங்கவுங்க ஃபேமிலி மேட்டர். நான் ஒருத்தவங்களோட ஃபேமிலியும் நம்ம போயிட்டு நம்மளோட கருத்தை சொல்ல முடியாது. அவங்க பசங்க ஃபியூச்சருக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான், வரவேற்க வேண்டிய விஷயம். ஒரு குடும்பம் ஒன்றா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும், ஆனால் அது சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்னை பொறுத்தவரையும் நல்ல விஷயம் அது. இதை வச்சு நிறைய கட்சிங்க அரசியல் தப்பாக பேசிட்டு இருந்தாங்களே, அதை பற்றி இதை வச்சு அரசியல் நிறைய பேசியிருக்காங்க. அரசியல் இப்போ எல்லாத்துக்குமே அரசியல் வச்சு தான் பேசுகிறாங்க. யாரையும் ஒன்றை பற்றி பேசலை. எல்லாருமே எல்லா அரசியல்வாதியும் கரெக்டாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எது ஒரு வீக்னஸோ அதை தானே எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வீக்னஸ் எது, அதை சொன்னால் தானே மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். அதனால் எது அது அவர் சைடில் வீக்னஸ் பார்த்தா அதுதான் சரி. வீட்டில் குடும்பம் தான் இப்போ இல்லை, அவர் தனியாக இருக்குன்னா அதை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால் சரி வீட்டில் உடனே சரி நம்மளும் குடும்பம்னு சொல்லிட்டு சேர்ந்துருக்கலாம். அவங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து சரி ஓகே யார் வீட்டில் தப்பு நடக்கல ஏதோ ஓகேங்களா அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு சொல்கிறேன். நானாக சொல்லலை.
அவங்க சொன்னது ஏதோ ஒரு ஃபோட்டோலாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா, அதை வச்சு சொல்கிறேன் நான். அதனால சரி நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கலாம்ன்றதுக்காக சேர்ந்துருப்பாங்க. எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, எனக்கு 3 பொட்ட பிள்ளைங்கிறாங்க, என் ஒய்ஃப் இருக்காங்க. நான் இந்த எல்லிங்கடை வச்சு தான் என் இதை ரன் பண்ணுறேன். கௌரவமாக ஊரில் வளர்கிறோம், இங்கே பிரச்சனைலாம் இப்போ பார்க்குறோம். நம்ம ஒரு தகுதியாக நம்மளை தகுதிப்படுத்துறது நமக்கு என்ன முக்கியம்? சுயநலம் தான் முக்கியம், சுய மரியாதை நமக்கு முக்கியம். அப்போ தான் மற்ற நம்ம எவ்வளோ உயர்ந்து எவ்வளோ இடத்துல போனாலும் சரி, நமக்கு என்ன பேக்ரவுண்டு, நம்ம என்ன வாழ்க்கை வாருன்றது எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. இந்த தம்பி வந்து நல்லா செய்வான், நல்லது செய்யறது அப்புறம் கிடையாது. அவர் நல்ல மனுஷன், சூப்பர் குட்டுன்னு சொல்லணும். அவங்க ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிட்டாரு, அப்படி தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டையே பார்த்துக்க மாட்டீங்க, இது பார்த்துக்க மாட்டீங்க, நாட்டை பார்க்க கேள்வி வரதான் செய்யலாம். அரசியல் எந்த அரசியல் யோகியமாக இருந்திருக்கு? எனக்கு 45 வயசு ஆகுது. நானும் நிறைய அரசியலுக்கு நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு அரசியலில் மட்டும் எங்கள் குடும்பமே 50 ஓட்டு. அம்மா இருக்கிறப்போ அம்மா இருக்க சொல்ல ஆட்சியாக இருந்தது. இன்றைக்கி அம்மா இல்லை, அது அனாதி ஆயிடுச்சு. என்ன இதே திமுகவுக்கும் நாங்கள் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து போன வாட்டி ஸ்டாலின் நிற்க வச்சு நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம். அவரும் சரியில்லை. இன்றைக்கி விஜய் தேர்ந்தெடுத்திருக்கோம். நல்ல மனுஷனாக இருக்காரு, நல்ல வேலையும் செய்கிறாரு. 3 மாதத்துக்கு இவ்வளோ வேலை செய்கிறது பெரிய விஷயம். அவரை போய்ட்டு நோண்டிக்கினே சுரண்டிக்கினே இருந்தால் எரிச்சல் வந்தேன்னா பிடிங்கி கிடச்சிட்டு போயின்னே இருந்துருவார். ஆனால் அவர் போக மாட்டார். இருக்கிறவங்கள ஒன்றா பிடிங்கி போடலாம். அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது, தான் வீட்டில் இருக்கிறது யாருமே பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அதை எப்படி வந்து அதை பெருசாக்கி எப்படி வந்து பிரித்து சந்தோஷப்பட்டுக்கலாம், எப்படி அசிங்கப்படுத்தலாம், இப்படின்னு இருக்கிறவங்க தானே அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். நம்ம இதையும் தாண்டி தான் போகணும். விஜய் சொல்கிற மாதிரி இதையும் கடந்து போகணும், நம்ம நதி போல் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே தான் இருக்கணும். இப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் பர்சனல் லைஃப்பில் எல்லாமே இருக்கும். நான் டிவிக்கேன்னு சொல்லலை, நான் அதர் கட்சி தான் இருந்தாலும் சொல்கிறேன். பர்சனல் லைஃப்பை யாருமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்சனலாக அவங்களுக்கு என்ன உள்ள நடந்ததுன்னு நமக்கும் தெரியாது, ஓகேங்களா? தெரியாமல் நம்ம போட்டு அடிக்கக்கூடாது. அவன் மக்களுக்கு என்ன பண்ணுறான்ட்டு 2 மாதத்துல தெரியல, 5 வருஷம் இருக்குது இன்னும். அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டு அடிக்கக்கூடாது. நம்ம பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். சரி, அரசியல் பேசணும்னா இதுதான் தேவையில்லை. அவர் சும்மா இப்படி தலையை திருப்பினோட ஐயோ திருப்பிட்டாங்க சிஎம் சொல்லுவாங்க. அது ஸ்டாலின் சாராக இருந்தாலும் சரி, விஜய் சாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் போட்டு அடிக்க தான் செய்வாங்க. அதுக்கு இவர் தான் இருக்கணும்னு இல்லை, இந்த இடத்துல யார் இருந்தாலும் அடிப்பாங்க. அது அரசியலுக்கு அவர் வந்துட்டார்னா அவர் அரசியல் பற்றி பேசலாம், அதை பற்றி பேசுகிறாங்களா ஓகே. அவங்க ஃபேமிலி விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுறது ரொம்ப தப்புனா. அதை பற்றி தெரியல. இப்போ எல்லாருமே மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தா யாருக்குமே அந்த லைஃப் பிடிக்கல. ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருமே குழந்தைங்களுக்காக தான் லைஃப்பை கொண்டு போகிறாங்க. மேபி அவங்களும் அவங்க குழந்தைக்காக பார்த்துருக்கலாம்னு தோணுது. இதில் அரசியல் பண்ணுறது வேறு வேலையே கிடையாது. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. ஏழை வீட்டிலேருந்து பணக்காரன் வீட்டில் வரையும் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். இது வந்து அரசியல் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. இப்போ வாபஸ் வந்து கூட இவர் முதல்வர் ஆயிட்டாரு அந்த நோக்கத்தினால அப்படிலாம் இருக்காது. அவங்க வாபஸ் வந்த காரணம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அடிப்படை நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு மக்கள் வந்து விஜய் சார், நாங்களாம் வந்து என் பிள்ளைங்களாம் விஜய் ரசிகர் தான். நானே சில டைமில் என் பையனை நிறைய டைம் கலாய்ப்பேன், அவனை கோவம் வரதுக்காக. உங்கள் விஜய்லாம் ஒன்றும் வரமாட்டார், ஒரு பகுதி கூட வரமாட்டார். நானே நிறைய டைம் கலாய்ச்சிருக்கேன், நானே அவருக்கு ஓட்டு தான் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ ஒரு மனுஷனை நம்ம ஒரு பப்ளிக்கை புரிஞ்சுக்கிறப்போ அவரோட மனைவி புரிஞ்சிக்கூடாதுன்னு எந்த சட்டத்திட்டத்தில் நான் தப்பு இருக்குது. அதுதான் நான் சொன்னது தான். கொஞ்சம் கெத்தாக இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஒரு கவுன்சிலர் தெரியுனாலே ஒரு ஏரியா என்ன பண்ணி எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் கெத்தாக போய்ங்களா. இப்போ என் புருஷன் சிஎம் அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? இப்போ 4 பேர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும்ல. மேபி அதுவாக கூட இருக்கலாம். அதனால் அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், பர்சனலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அவர் சிஎம் ஆகிட்டாருன்னா மேக்ஸிமம் வாங்கிடுவாருன்னு. அது இல்லாமல் இப்போது அவர் வந்து விஜய் வந்து இவ்வளோ வருஷம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தார். டக்குன்னு எலெக்ஷன் டைமில் அவங்க ஒய்ஃப் விட்டு வரும்போது என்ன ஆகும், எல்லாருக்கும் ஐயோ அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷன் க்ரியேட் ஆகும். அப்போ அவர் வந்து ஒரு 4 பேர் பார்க்குறவங்க 100 பேர் பார்ப்பாங்க. 4 × 100 நம்ம 25 மடங்கு அதிகமாகுதுல்ல. ஸோ எல்லாமே ஒரு கிமிக்காகவும் இருக்கலாம், இல்லை பர்சனலாக உண்மையான இதுவாகவும் இருக்கலாம். அது கூட இருந்து பார்க்குறதுக்கு நமக்கு தெரியாது. அவங்க மனசில் என்ன இருக்கோ அவங்க சேர்ந்து வாழலாம்னு நினச்சிருக்கலாம், அது தப்பு இல்லையே. இருக்கலாம், அவருடைய மதிப்புக்கும் இமேஜுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம் இல்லையா, அப்படி தள்ளி நிற்கிறது. அதனால் சேர்ந்து வாழறது நல்ல விஷயம். அவங்க அதுக்காக தான் டிவோர்ஸ் கேட்டாங்கலாம் அவசியம் கிடையாது. அவங்க எதுக்காக வேணால் கேட்டிருக்கலாம். அவங்க 2 பேருக்குள்ள செட் ஆகாமல் இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல்லாம். அது கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி, அது கன்ஃபார்மாக. அதனால் அரசியலுக்குனா சரி வாங்கியிருப்பாங்க, சரி குடும்பத்தோடு இருக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு. இப்போ இருக்கிற முதல்வர் விஜயோட ஆட்சிக்கு எப்படி இருக்கு? இல்லை பரவாயில்ல, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல ஓரளவுக்கு. லஞ்சம் பெண்கள் பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தவிர சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதில் என்னன்னா இதில் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் பெண்கள் இருக்காங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னா உடனே ஃபோன் பண்ணால் வருவான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் சென்று தான் வராங்க. சிங்கப்பெண் படையில் இதை வந்து நான் கண்ணெதிர்க்க ஒரு எங்கள் ரிலேஷன்ஸ்லேயே ஒருத்தவங்க நடந்தது. ஒரு சண்டை ஒன்று, ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் பண்ணி வருவாங்கன்னு சொல்லிட்டு காலையில் 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணால் 10:30 மணிக்கு 11 மணிக்கு தான் அனுப்பி விட்றாங்க போலீஸ். ஓகேங்களா? அது ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் தவிர எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நல்லா ஒன்றும் தோணலை. நான் விஜய் தீவிர ரசிகர். நான் வந்து குஷி படம் மே 19 இயர் மட்டும் தெரில,
சத்தியம் தேட்டரில் உதவாங்க பார்த்தேன் 4 டைம் பார்த்துக்கிறேன் அது 4 டைம் பார்த்துக்கிறேன் ஒரே நாளில் அவ்வளோ பிரிய வசீகரை வந்து அபிராமி தேட்டரில் பார்த்தேன் 24 டைம் பார்த்தோம் நானே ஃப்ரெண்டு பார்த்தோம். அவ்வளோ விஜய் தீவிர ரசிகனாலாம் சினிமா எனக்கு பிடிக்கல, சிஎம்மா பிடிக்கல. இது வந்து சிஎம்மா வந்து அதாவது நமக்கு ஒன்றும் தெரியாமல் இப்போ நீ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது விவாதம் நடக்கும்போது அவர் சொன்னது பேப்பர் படிக்கலையும் கேட்டார், பேப்பர் படிச்சா தெரியும் கேட்டார். ஆனால் அவங்க சொன்னது இவர் சொன்னது வேறு, அவங்க சொன்னது வேறு. ஆனால் பல்பு வந்து சிஎம் தான் பல்பு அதில் நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம் நம்ம. அதனால் அது தவறு. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா, இது வரைக்கும் நடந்த அரசியலில் இப்போ எம்ஜிஆர் இவங்க ஜெயலலிதா இவங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த அரசியலை விட இப்போ கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல போயிட்டு இருக்கிறதா ஐ ஃபீலிங் தட் நல்லாவே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இன்னும் மக்களுக்கு இன்னும் நிறைய சேவைகள் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லாமே விஜய் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். அதுதான் என்னோட கருத்து. நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த ட்ரக்ஸ் அதை பற்றிலாம் கொஞ்சம் இல்லாமல் இப்போ தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒன்றுமே பண்ணலன்னா இத்தனை நாளாக இவங்க 5 வருஷமாக இருந்தாங்க, அவங்களும் தான் எதுவுமே பண்ணல. அவர் இப்போ தான் 5 மாதம் கூட ஆகலை, இப்போ தான் அவர் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்காரு. கன்ஃபார்ம் நல்லா பண்ணுவார்.